சுருக்கமாக அதிகபட்சமாக 2 அல்லது 3 நிமிடத்திற்குள் உங்களுக்கு சொல்ல வருகின்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். நீண்ட கால நேரம் எடுத்துக்கொண்டால் அது மற்றவர்களுக்கு சொல்வதற்குரிய வாய்ப்பை குறைத்துவிடும் என்று கருதுகிறேன். எனவே இவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய கோரிக்கைகளை டு தி பாயிண்ட் சொல்லி கடன் தள்ளுபடி சொல்லி அதை ஏமாத்திட்டாங்க. மொத்தமே எங்க ஏமாத்திட்டாங்க. எப்படி சார் நம்ம போயிருக்கு? 6 வருஷமா வரல. 6 வருஷமா இன்சூரன்ஸ் வரல சார். பட்ஜெட்டின் நஷ்டம் 6 வருஷமா ஸ்ட்ரக்சர் போட்டாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து லைன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஈபி கனெக்ஷன் கட் பண்ண சொல்லி சொன்னா இப்போ புதுசா ஒருத்தர் என்ன பண்ண போறதுக்கும் கனெக்ஷன் லைன் கொடுக்குறாங்க. ஈபி யாரும் என்வரன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சைடும் கொஞ்சம் வந்துருக்கு குளத்துல ஏரி இல்லை ஈபி லைன் எடுக்க மாட்டேன் பண்ணிக்கிட்டு ஆள் இல்லை
என்ன பேசுறான்னு கேட்கல. படிக்க முடியாது, படிக்க முடியும். யாரோட கோரிக்கை என்ன இருக்குதுன்னு தெரியும். உட்கார முடியாது. ஒன்னாக்குங்க, அந்த டிபார்ட்மெண்ட் இடத்துலயும் கட்டக்கூடாது, இவங்க அவங்க கட்டக்கூடாதுன்னு எவ்வளவு சொல்லியாச்சு. அப்பயும் திருந்தாம இப்ப 3 கிலோமீட்டர் ஏரியில ரோடு போட்டு கொடுத்துறாரு. இவரு எழுதி கொடுத்துறாரு, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நீங்க ரோடு போட்டு ஏரியில ரோடு போறது இவரு யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறது? ஏரி காப்பாத்துறதா என் வேலையா? ஏரிக்கு மேல இந்த ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு அலையறாங்க சார். நான் தடுத்தா சண்டே ஆகும் சார். அப்புறம் அவர் எதுக்கு சார் இருக்காரு சொல்லுங்க. ஒரு வாட்டி அந்த காவால பைப்பு போட்டு அடிக்கிறாங்க. இவரே பர்மிஷன் கொடுக்குறாரு சார். நாங்க எந்த செலவுல பண்ண முடியாது, நீங்க வேணா போட்டுன்னு சொல்லி இவரே எழுதி கொடுக்குறாரு. ஏரியில போட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு சீனிவாசன் ஒரு டிடி இருந்தார் சார். ஒரு நிமிஷம் சார், சீனிவாசன் ஒரு டிடி இருந்தார். ஒரு குளத்து மேல போறதுக்கு வரல அனுமதி கேட்டார். சரிங்க, ரிலேட்டிவ் அனுமதி இல்லைன்னு எழுதி கொடுத்தாரு. கரெக்டா ஒர்க் பண்ணாரு உடனே தாலுகா ஆபீஸ்ல ஒரு குளத்துக்கு வீடியோட குளத்துக்கு சார். அப்படி இல்லை சார், கரெக்டா எதுக்கு சார் நீங்க போய் வரதுக்காக